திமுக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் முதல்வருக்கு புரியுதா புரியலையா? 2026ல் மக்கள் கண்டிப்பா ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க அப்படிங்கிறார். 1972க்கு அப்புறம் இவங்களை கேள்வி கேட்க ஆள் இல்லாம போயிடுச்சு, அந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. நடிகர் விஜய்க்கு தமிழ்நாட்டு அரசியல் கூட தெரியல, பொது வாழ்க்கைனா என்னன்னு தெரியல. சும்மா மேடையில ஏறி அந்த நேரத்துல முன்னால இருக்கவங்க சிரிக்கணும், கை தட்டணும், ஏதாவது பண்ணணும், தனக்கு வேண்டிய ஆட்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுறதுதான் விஜய். எதுக்காக சொல்றோம்னா 72க்கு முன்னா 67, 67க்கு அடுத்து 71, இதெல்லாம் நீ முதல்ல அரசியல்லாம் படி, போய் உக்காந்து பாரு. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வெறும் ஆட்சிக்காக ஒன்ன மாதிரி உடனே வந்த உடனே முதலமைச்சர் ஆகினா அதிகாரத்துக்கு அலையிற கட்சி அல்ல. வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் சரி, இந்த மக்களுக்காக சமூக நீதிக்காக போரிடுகிற இயக்கம் என்பதை எங்க தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு. இது 75 ஆண்டு கால கட்சி. எங்களுக்கு நீ ஒன்னும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இப்ப சொல்றேன், 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய் கட்சி நடத்த போறதுல கட்சியும் காணாம போயிட போகுது. எப்படி இவருக்கு முன்னால எத்தனை நடிகர்கள் வந்தாங்க, மிகப்பெரிய நடிகர்கள்லாம் போயிட்டாங்கல்ல. பெருசு பெருசா ஆரம்பிச்சு என்ன ஆச்சு? நடிகர்கள் ஆரம்பிக்கிறாங்க, நடிகர்கள் சில பேர் கொஞ்ச நாள் இருந்தாங்க, சில பேர் அது கூட கிடையாது. ஏன்னு கேட்டா மக்களிடம் இருந்து இவங்க கற்பனை பண்ணிருக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நொந்து போய் நூலாய் போய் ஓடிடுறது. நடிகர் விஜய் என்னுடைய நிலை அதுதான். இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய்க்கு என்று ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு அமைப்பும் கிடையாது. இப்ப கூட கேட்கிறோம், இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல யாரும் இல்லையா? புதுச்சேரியில் இருக்கிற புஷி தான் இவருக்கு பொதுச் செயலாளரா. இவருக்கு வழிகாட்டக்கூடிய புஷிலாம் RSS காரர்கள். அதுல இருக்கக்கூடிய இளைஞர்களும் மற்றவர்களும் புரிஞ்சுக்கணும், RSS பிஜேபி பேக்ரவுண்டாக இருக்குன்னு நாங்க ஏன் சொல்றோம்னா, பக்கத்தில் இருக்கிற இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த புஷி, இந்த நபர்கள்லாம் என்ன விஜய் ரசிகர்களா? விஜய் படத்தை பார்த்து அந்த காட்டுல இருந்து வந்தவங்களா? இல்ல நீங்களாம் கைத்தட்டி குதிக்கிறீங்க உங்களை மாதிரி இருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது. அவங்களாம் கேலி பேசிக்கிட்டு கிண்டல் பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு பதவினா டெல்லிக்கு யார் ஓடுறது? அமித்ஷாவை யார் பாக்குறது? ஏன் இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சிட்டு ஓடுற? அவங்க சொல்ற பேட்டியே இங்க கொடுக்குற. அதனாலதான் சொல்றோம், உங்களுக்கு பின்னால் ஒரு பிஜேபி இருக்கிறதுனால்தான் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான், திமுகவிற்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு இங்க பேட்டி கொடுத்துக்கணும் உட்கார்ந்து இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அரசியலின் மையப்புள்ளி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. விஜயும் சேர்த்து இப்ப சொல்றாரு, அவ்வளவுதான். ஆனால் எதையும் சந்திக்க நாங்கள் தயாரா இருக்கணும்னா